கார்த்திகை தீபம் சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம். என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சாமுண்டீஸ்வரி கார்த்தியை சாப்பிட கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு கார்த்தி கேட்டோன்னே, உட்காரு முதல்ல, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கன்னோன்னே, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. சாமுண்டீஸ்வரி, நான் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்க காரணம் என்ன தெரியுமா? நீ என்னை சந்தோஷப்படுற அளவுக்கு இன்றைக்கி கொண்டு போயிட்ட. இந்த கலசம் மட்டும் கிடைக்கலன்னா என் குடும்ப மானம், மரியாதை, கௌரவம் எல்லாமே இன்றைக்கி போயிருக்கும். ஆனால் நீ அதை காப்பாற்றி கொடுத்துட்ட. அதை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். அதனால தான் உனக்கு மரியாதை கொடுக்கணும். அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். நீ எங்கள் கூட இன்றைக்கி உட்காந்து டின்னர் சாப்பிடு, உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உட்கார வராரு கார்த்தி. சந்திரா கார்த்தியை உட்காராது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பேர் ஏன்க்கா நீ யாரை எங்கே வைக்கணும் அப்படின்னு பாடம் எடுக்கிறவ நீ, அப்படியேப்பட்ட நீ இவனை வந்து இன்றைக்கி நமக்கு சமமாக வந்து சாப்பிட உட்கார சொல்கிற அப்படின்னோடனே, ரேவதியோட அப்பா, இங்கே பாரு சந்திரா, சாப்பிட கூப்பிட்டது உங்கள் அக்கா. நீ வந்து சாப்பிட ஒருத்தவங்களை நம்ம கூப்பிட்டோன்னு வச்சுக்கேன், அவங்கள அவமதிக்கக்கூடாது. சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சாப்பாடு தான் போடணுமே தவிர இந்த மாதிரி உட்காரக்கூடாதுன்னெலாம் அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு சந்திரா, நீ இந்த பிரச்சனையை முதல்ல விடு, அவன் சாப்பிட்டு உட்காந்து அப்படின்னோடனே, என்னாலலாம் இதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. எப்படி நீ வந்து அவனை சாப்பிட நம்மளோட உட்கார வைக்கலாம் அப்படின்னு கேட்டோன்னே, சாமுண்டீஸ்வரி, இங்கே பாரு, நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ முதல்ல உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, இங்கே பாரு, அவள் சந்திரா உன் மேலே நீ கலசத்தை எடுத்திருப்பியோன்னு சந்தேகத்தில் இருக்கா, வேறு ஒன்றும் இல்லை, நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னோடனே, தெரியும் மேடம், அவங்களுக்கு என்னை சுத்தமாக பிடிக்காது, அதனால தான் என்னை அப்படி உட்கார வேணான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க.